நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ இல்லைன்னா நம்ம பர்த்டே செலிப்ரேஷனாவது பார்த்துருப்போம். ஸோ எல்லாருமே மெழுகுத்திரி ஏந்தி கொளுத்தி வச்சு அதை ஊதுறது, ஸோ இப்படி தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இதில் ஒரு முக்கியமான என்னதுன்னா, அந்த மெழுகுத்திரி நம்ம ஏன் கொளுத்தி வைக்கிறோம், ஸோ அதை கொளுத்திட்டு ஏன் அணைக்கிறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போக முன்னாடி நம்மளே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்கலி நம்ம பர்த்டேஸ் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம் தெரியுமா, கேக் வாங்குவோம், கேக்கில் வந்து ஒரு மெழுகுத்திரி வச்சு கொளுத்தி வெட்டோம். ஸோ இந்த மெழுகுத்திரி வச்சு கொளுத்தி வெட்டுறது வந்து இது எந்த காலத்தில் வந்து தொடங்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க காலத்தில் வந்து கிரேக்கர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது ஜெர்மனில் தான் இந்த கேக் கட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கிரேக்கர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய கடவுள்களை வணங்கும் போது ஸோ கேக்கை வந்து செஞ்சு அதுக்கு மேலே மெழுகுத்திரி வச்சு கொளுத்தி அணைப்பாங்களாம். ஸோ அவங்களுடைய ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்லும்போது இதை அணைப்பாங்களாம். ஸோ இந்த அணைச்சி இதுலேருந்து வர அந்த புகை வந்து மேலே போகும்போது என்னன்னா அவங்களுடைய கடவுளை போய் சேரும். ஸோ போய் சேரும்போது இவங்களுடைய கேட்குற விஷயங்கள் வந்து நிறைவேறன்னு சொல்லி தொடங்கப்பட்டதான் இந்த கேக் கட்டிங். அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கேக் வந்து ரவுண்டு, ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்க சுற்றி வந்து மெழுகுத்திரி வைப்பாங்க. அப்போ வந்து அந்த மூனோட நிலவோட அந்த பிரைட்னஸோட இருக்கணும். ஸோ அந்த இதையும் ஒன்று மீன் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ இதுதான் நம்முடைய பர்த்டேஸும். ஸோ அப்படியே நாளடைவில் வந்து பர்த்டேஸில், அதாவது குழந்தைகள் பிறந்த நாளில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ கொண்டு வந்து கேக் வெட்டினாங்க. ஸோ கேக் வெட்டி அதை மெழுகுத்திரி கொளுத்தி அதை அணைக்கும் போது அதுலேருந்து ஒரு புகை போகிறதுனால அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் வந்து நிறைவேறும். ஸோ அந்த கான்செப்டில் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் பரவி இப்போ எங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் எங்கே இருந்தாலுமே ஸோ கண்டிப்பாக மெழுகுத்திரி கொளுத்தி தான் நினைக்கிறோம். ஸோ இதுக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் JS. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.